ஹே ஆல் அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அலிமாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரெசிபி vlog தான். பகாரியா ரைஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய பிரியாணி சட்டி எடுத்துக்கிட்டேன். அதில் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சியால் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும், நல்லா இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் முறுகிற வரைக்கும் இந்த ஆயிலையே நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்ட உடனே பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணாதீங்க. இதை முழுசாக தான் ஆட் பண்ணணும். நம்ம இது ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். ஏன்னா அதோட புளிப்பு நம்மளுக்கு இறங்கக்கூடாது. ஸோ ஒரு 2 சின்ன சைஸ் இருந்தால் போதும், இல்லை ஒரு மீடியம் சைஸ் இருந்தாலும் போதும். இதில் கல் உப்பு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 5 பேருக்கான ரைஸ் தான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி நான் 2 ஒரு கப் அளவுக்கு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம அரிசி ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் நம்ம எப்போவும் செய்கிற சாப்பாடு அரிசியை ஊற வச்சிடணும். ஊற வச்சு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த கொதி வரதுக்கு முன்னாடி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும்னு இல்லை, கொதி வரதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு நுரை கிளம்பி வரும் இல்லையா? ஸோ அப்போவே இதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு ஸ்லைட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். ஸோ அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு எல்லாமே இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. இதில் காரம்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. மிளகாத்தூள பச்சை மிளகா தான். அதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பைசினஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு சுட சுட பகாரியா ரைஸ் நல்லா ரெடி ஆகிடும். கீழே தண்ணி இருக்கான்னு சொல்லிவிட்டு நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைட்டாக ஒரு தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம இதை தம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இதில் ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்மெல் கிடைக்கும். ஸோ இது மேலே ஒரு வெட் கிளாத் மாதிரி நல்லா நினச்சிட்டு அதை இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி அதை நல்லா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. ஸோ ஆவி நம்மளுக்கு வெளியே போகாத அளவுக்கு நம்ம தம் போடணும். ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சுட சுட பகாரியா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கறி குழம்பு, சிக்கன் கறி குழம்பு, மட்டன் கறி குழம்பு, தால்ச்சா எதுக்கு வேணாலும் இதை காம்பைன் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மல் ரைஸ்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் பகாரியா ரைஸ். Hope you like this video. Follow me for more vlogs and recipes. Thanks for watching.